ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெட்டு பார்த்துடலாமா? 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெட்டுனா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வானத்தில் வந்து நீளமாக ஒரு கோடு போட்டிருக்கோம். நம்ம நினைப்போம், யாருடா வானத்தில் ஒரு அரிவாள் வச்சு கீறின மாதிரி நீளமாக ஒரு கோடு இருக்கேன்னு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஜெட்டுங்கிற ஒரு விமானம். ஸோ அது வந்து வானத்தில் போகும்போது இந்த மாதிரி கோடு மாதிரி விழும் இல்லையா? ஸோ இதை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ஒரு வீடியோவாகவும் எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஜெட் மெமரி வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்காக அமுல் க்ரீம் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். செம்ம ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே அமுல் க்ரீமில் நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்கும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருவோம். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது ஃப்ரை ஆகிற கேப்லேயே நான் இங்கேருந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து ஒரு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த கிரேவி வந்து தக்காளி சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த கிரேவியை வந்து நம்ம தக்காளி இல்லாமையும் காஷ்மீரி மிளகாய் வந்து நீள நீளமாக இருக்கும் இல்லையா, அது மட்டும் போட்டு வந்து காரமே இல்லாமல் சூப்பராக செய்யலாம். அதுவும் நான் எப்படின்னு இன்னொரு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ தக்காளியை கட் பண்ண பிறகு இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கிட்டே இருக்குது. சைட் பை சைடில் நம்ம வந்து சப்பாத்திக்கும் வந்து மாவை வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவும் எடுத்திருக்கேன். ஸோ மாவை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்து கூடயே வதங்கி சீக்கிரமாக வந்து வெளியாகும். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்குறேன். ஸோ நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே வந்து சப்பாத்திக்கு வந்து மாவையும் பிசைஞ்சு வைக்க போகிறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இவ்வளோ தான் நான் சேர்ப்பேன். எண்ணெயெல்லாம் சேர்த்து நான் பிசைய மாட்டேன். ஸோ இது மட்டுமே சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சாலே சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் நம்ம சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம். ஸோ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுப்போம். அது மட்டுமே இதில் போட்டால் போதும். வேறு மசாலாலாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவு இங்கே நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ இங்கே வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து நமக்கு வதங்கிடுச்சு. இதையும் நம்ம ஆற விட்டு வச்சுருவோம். வெங்காயம் தக்காளி அங்கே நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு வந்து பிரெஸ்ட் பீஸாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி நெஞ்சு பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ நீங்கள் டின்னருக்கோ இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஏதாவது செய்கிறதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கை கொடுக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்குறீங்கன்னா ஒரு 3-4 பீஸு கண்டிப்பாக நெஞ்சு பீஸ் இருக்கும் இல்லையா, அதை கண்டிப்பாக எடுத்து வைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நெஞ்சு பீஸை தான் நான் இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் போட்டு வந்து நம்ம கிரேவி செய்கிறதுனால சில நேரத்தில் வந்து அந்த பிரெஸ்ட் பீஸ் வந்து சக்கையாக இருக்கும். பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் பிரெஸ்ட் பீஸை. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சில மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அது என்னன்னு இந்த சிக்கனை வந்து கட் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கட் பண்ண சிக்கனெல்லாம் நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துப்போம். பவுலில் இந்த மாதிரி சேர்த்த பிறகு நம்ம வந்து இப்போ சிக்கனுக்கு மட்டும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுப்போம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இல்லை கறி மசாலா இல்லை பட்டை கிராம்பு மசாலா எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் தயிர் சேர்த்து சமைக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சப்பாத்திக்கும் இங்கே வந்து மாவு வந்து உருண்டை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை வந்து ஒரு ஹாஃப் குக்காக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் பீஸஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு குட்டி வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு ஹாஃப் குக்காக இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் நம்ம கிரேவிலையும் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதனால் ரொம்ப வந்து இதை குக் பண்ணிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ஃப்ரை ஆகிற கேப்பில் நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ நான் இப்போ போய் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்ச பிறகு நம்ம வந்து இங்கே வந்து சிக்கனும் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. அதையும் நம்ம எடுத்துகிட்டு செகண்ட் பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துருவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு டின்னருக்காக என்ன கொடுப்பீங்க? மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நான் சில நேரத்தில் ஒரு சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சுருந்தேன்னா பிள்ளைங்களுக்கு சோறு கூட சில நேரத்தில் நான் நைட்டில் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிக்கனையும் நம்ம எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கின கடாயிலேயே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். வதக்கின பிறகு இந்த இதுக்கு தேவையான மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூனை வந்து கொத்தமல்லி தூள், இது 3 போட்டால் போதும். ஸோ போட்டுட்டு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். உங்களுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் தான் சேர்த்துக்கணும். ஸோ நான் இங்கே மிக்ஸி லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காயிட்டே வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களாம் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சப்பாத்திக்கும் மாவை வந்து நல்லா வளர்த்தி வச்சுக்க போகிறேன். ஸோ ரவுண்டாக சப்பாத்தி வந்து ஈஸியாக செய்யலாம். ஸோ நான் செய்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலே ஈஸியான ரவுண்ட் சப்பாத்தி வரும். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பர்ஃபெக்டாக சப்பாத்தி எப்படி சுடுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வருதுன்னு. ஸோ சப்பாத்தியை வச்சுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி 4 பக்கமும் லேசாக சுற்றி எடுத்தாலே போதும், உங்களுக்கு ரவுண்டாக வந்து சப்பாத்தி ஈஸியாக வந்துடும். ஓகே. நம்ம அதே மாதிரி நான் சைடில் வந்து எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே நம்மளுக்கு கிரேவியும் வந்து சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நான் வந்து அமுல் க்ரீம் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த க்ரீமில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுல் க்ரீமை நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த க்ரீமை நீங்கள் 1 ஹவர் பிஃபோராவோ இல்லை முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிடணும். நான் அப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி கட்டியும் முட்டியுமா தண்ணியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து கட்டியாக இருந்துச்சு. பட் நான் ஊற்றின பிறகு அது ஹீட் பட்டு மெல்ட் ஆகிடுச்சு. பட் ஊற்றும் போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வராமல் நல்லா உங்களுக்கு நல்லா பால் மாதிரி க்ரீமாக ஊற்றணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ சமைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோராகவே நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஊற்றுறதுனாலையும் ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி ஊற்றுது வீணாக போயிடுச்சோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். ஸோ க்ரீமை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருவோம். இடையில தண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் தண்ணியாக வேணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சப்பாத்தியோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம சப்பாத்தியும் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நான் சப்பாத்தி சுடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஆயிலும் சேர்க்க மாட்டேன். பட் ஆயில் போட்டு சுட்டாலும் வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆயில் போடுறதுக்கு பதிலாக வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பட் நான் என்ன செய்வேன்னா சப்பாத்தியை சுட்டு எல்லோரும் வைக்கிற மாதிரி ஹாட் பேக்கில் தான் வைப்பேன். ஸோ நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹாட் பேக்கில் தான் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறையா கிரேவியில் அது இதுலன்னு நம்ம ஆயில் கண்டிப்பாக சேர்த்துருவோம். ஸோ
ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆயிலை கூட குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளோட ஆயிலுக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பொஃப்னு சப்பாத்தி வர்றதுக்கு அதுக்கும் நான் நிறையா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான சப்பாத்தியோட ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி, அதுவும் க்ரீமாக டேஸ்டியாக செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்ல வீடியோ தான் கொடுக்கணும். நம்ம போடுற வீடியோ அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து டேஸ்டியாகவும் இருக்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு தான் சொல்லிவிட்டு நான் எப்போதும் ஒரு வீடியோவை கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காலத்தில் பிள்ளைங்களை சாப்பிட்ற வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பட் அது கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இந்த அமுல் கிரேவி சிக்கனை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்கள். பாய்.